ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி திவ்யதேச அனுபவங்களிலே தெற்கு திவ்ய தேசம், 41வது திவ்ய தேசம் திருமாலிரும் சோலை என்கின்ற திவ்ய தேச அனுபவத்தை அடுத்து இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது திருக்கோட்டியூர் என்கின்ற அற்புதமான திவ்ய தேசம். கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு அத்தனை தேவர்களும் வந்து ஒன்று கூடி ஹிரண்யகசிப்புவை அழிப்பதற்காக திட்டம் தீட்டின இடம் இது. அத்தனை பேரும் கூட்டமாக வந்து கூடி ஆலோசித்ததனாலே கோட்டிபுரம், கோஷ்டியூர், கூட்டமாக வந்ததனாலே கோட்டிபுரம், கோஷ்டியூர் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு திருநாமம் ஆனது. ராமானுஜருடைய பஞ்ச ஆச்சாரியர்களிலே ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பி அவரிடத்துல திருமந்திர அர்த்த உபதேசங்களை பெற வேண்டும் என்று சுவாமி எம்பெருமானார் அதுக்கு முன்னே உடையவராய் இருந்தவர் 18 முறை திருக்கோட்டியூர் சென்று திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்திலே வேண்டி பெற்று 18வது முறையாக திருமந்திர அர்த்த உபதேசங்களை எல்லாம், சீரிய அர்த்தங்களை எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பி வாயிலாக கற்று தேர்ந்தார். ஆச்சாரியனுடைய கட்டளையையும் மீறி ஆசையுடையோருக்கெல்லாம் கூறுவது, ஓரான் வழியாய் வந்த இந்த மரப ஆசையுடையோருக்கெல்லாம் கூறுவது என்கின்ற பிரேம அதிசயத்தாலே திருக்கோட்டியூரிலே இந்த சீரிய அர்த்தங்களை எல்லாம் சுவாமி எடுத்துரைத்தார். இது கண்டு பொறுக்க மாட்டாமல், இப்படி உரைத்தீர்னா உமக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமான்னு திருக்கோட்டியூர் நம்பி உடையவரினிடத்திலே கேட்க, அடியேன் ஒருவன் நரகம் புகுவேனெல்லாம் மற்றையவர்களுக்கு மோட்சம் கிடைக்க பிராப்தி உண்டேன்னு கையை குவித்து கொண்டே ஆச்சாரியரிடத்திலே சொன்னார். இதை கேட்டு இந்த எண்ணம் அடியேனுக்கு தோன்றாமல் சென்றதே, எம்பெருமானாரே என்று ஆற தழுவிக்கொண்டு உடையவரை கொண்டாடினார். அன்று முதல் உடையவருக்கு எம்பெருமானார் என்கின்ற நாமம் பிரசித்தியாக அமைந்தது. இந்த சம்பிரதாயத்திலே எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று கொண்டாடும்படியாக இந்த தரிசனத்தை எம்பெருமானார் தரிசனம்னு நாம் கொண்டாடுவதற்கு வித்திட்டவரே சுவாமி திருக்கோட்டியூர் நம்பிகளே ஆவார். திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருவவதார ஸ்தலம் திருக்கோட்டியூரே ஆகும். இதனாலே துவயம் விளைந்த திருப்பதி என்று இந்த திவ்ய தேசத்தை கொண்டாடும்படியான ஏற்றம் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு. இங்கே எம்பெருமான் மூலவர் உரக மெல்லனையான் என்கின்ற நாமத்திலே கிழக்கு நோக்கி கிடந்த திருக்கோலத்திலேயும் உற்சவர் சௌமிய நாராயண பெருமாள் நின்ற கோலத்திலேயும் தாயார் திருமா மகள் நாச்சியார் வேத புஷ்கரணி திருப்பார்கடல்னும் அஷ்டாங்க விமானத்தோடு எம்பெருமான் எழுந்தருளியிருந்து அடியவர்களை ரட்சித்து கொண்டிருக்கின்றான். இங்கே எம்பெருமான் நின்றும் இருந்தும் கிடந்தும் அத்தனை தன்னுடைய அழக காட்டிக் கொடுக்கிறான் என்று சொல்றது போலே கீழ்த்தலத்திலே எம்பெருமான் கிடந்த கோலத்திலேயும், நடுத்தளத்திலே சௌமியநாராயண பெருமாள் நின்ற கோலத்திலேயும், அதற்கு மேல் தளத்திலே எம்பெருமான் வைகுண்டநாதனாக அமர்ந்த கோலத்திலேயும், நிலமட்டத்திற்கு கீழே நடனமாடும்படியாக நடமாடும் கிருஷ்ணனாக எம்பெருமான் இங்கே காட்சி கொடுக்கிறான். ஆக அழகு வடிவங்களை கொண்டு இப்படி எல்லா நிலைகளிலேயும் எம்பெருமான் அழகு நிலைகளை காட்டி தன்னை அனுபவிக்கும்படிக்கு அடியார்களுக்கு காட்டி கொடுக்கிறான் என்றும், இப்படி இந்த திவ்ய தேசம் ஐவர் பாடிய திவ்ய தேசம், 5 ஆச்சாரியர்களாலே போற்றப்பட்ட திவ்ய தேசம் ஆகும். பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியிலே இன்றா அறிகின்றிலேன் அல்லேன் இருநிலத்தை சென்றங்களந்த திருவடியை அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கைத்தொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம். இன்றா அறிகின்றிலேன் அல்லேன், இன்றா இந்த எம்பெருமானுடைய பெருமையை அறிந்து கொள்ளும்படியானேன் இல்லையே. பெரிய உலகை தன்னுடைய திருவடியாலே அளந்து ரட்சித்தவனை, பெருமை கொண்டவனை இன்றா அறிகின்றிலேன், இன்னிக்கா நான் தெரிந்து கொள்றேன், என்னைக்கோ தெரிந்து கொண்டேன். எப்பொழுது? தாயின் கருப்பையிலே இருக்கக்கூடிய சமயத்திலேயே கண்டேன் தொழுதேன். அவனை கண்டுகொண்டு
நான் தொழுதேன், கை தொழவும் பெற்றேன். ஆகையாலே அப்படி பெருமை வாய்ந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கும் நாதனானவனை, அவனுடைய வல்லமையை கருக்கோட்டியுள் கருப்பையிலே தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே நான் கண்டு கொண்டேன். இன்றுதான் தெரிந்து கொண்டேன் என்பது இல்லை, அன்றே அறிந்தேன் என்று சொல்றார். கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன், கண்டேன். திருக்கோட்டியூர் எந்தை திறம், திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கும் நாதனான எம்பெருமானுடைய அந்த வல்லமையை, கீர்த்தியை, பெருமையை அன்றே தெரிந்து கொண்டு கை தொழுதேன் என்று சொல்றார். பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியிலே விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேரார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை நீர் ஏற்றான் தாழ்வு. மாவலியினிடத்திலே சென்று பொற்கையில் நீர் ஏற்றவுடன், யாசித்து பொற்கையிலே நீரேற்றவுடன் எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான். அப்படி தாரை வார்த்த நீரை ஏற்றுக்கொண்ட உடனே வாமன எம்பெருமான் தன் திருவடியாலே திருவிக்கிரமனாய் வளர்ந்து எழுந்தருளின திவ்ய தேசங்கள்னு பார்த்தா திருவிண்ணகர், திருவெக்கா, திருவேங்கடம், திருவேளுக்கை, திருக்குடந்தை, திருவரங்கம், திருக்கோட்டியூர் என்பதாகும். அத்தனை திவ்ய தேசங்களிலேயும் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் ஒரு காலத்தில வாவனமூர்த்தியாய் சென்று பொல்லா குரலுருவாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் ஆவான் அப்படின்னு பேயாழ்வாரும் காற்றார். திருமழிசையாழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலேயும், பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாசுரங்கள்ல திருமங்கையாழ்வாரும் அற்புதமான பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார்கள். அடுத்த பதிவிலே மற்றைய ஆழ்வார்களினுடைய அனுபவங்களையும் கூடி அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.